ஹலோ மக்களே, வெல்கம் பேக். ஸோ பணவீக்கத்தோட டிஸ்க்ளைமர் வந்து படிச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது அப்படின்றதால நான் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தாலுமே நீங்கள் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை மட்டும் வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்கான ஒரு வீடியோ தான். ஸோ இன்றைக்கி என்ன நடந்திருக்கு, அதே மாதிரி மார்க்கெட்டில் என்னென்ன ஆகும், ஸோ சுச்சுவேஷன் எல்லாத்தையுமே வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி ஏப்ரல் 10 ஸோ 2026 ஃப்ரைடே. ஸோ வீக்கெண்டுக்கு முன்னாடி ஒரு மாசான ரெக்கவரி மார்க்கெட்டில் வந்து போகுது. ஸோ அதை வந்து பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி டைட்டிலாக நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி வந்து 24K மைல் ஸ்டோனை வந்து தொற்றுருக்கு. அகைன் வந்து நிஃப்டி 50. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய ஒரு விஷயமா நம்ம வந்து பார்க்கணும் மார்க்கெட்டில். ஸோ பிகாஸ் ஆஃப் மார்க்கெட் வந்து கிராஸ் ஆகிருக்கு இன்றைக்கி 24 அப்படின்றத வந்து ரீச் ஆகிருக்கு அப்படின்றதால ஸோ இது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தான் பார்க்கணும். ஸோ இவ்வளோ நாள் கடந்து வந்து அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ இன்றைக்கி செக்ஷனில் ஒரு எமோஷ்னல் ரோலர் காஸ்ட் அப்படின்றதும் இன்றைக்கி இருந்துச்சு. ஸோ அதை தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ அதே மாதிரி மார்னிங் ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொசிஷன் வைப் வந்து இருந்துச்சு இன்றைக்கி. அதே மாதிரி பை எண்டில் வந்து அதே பொசிஷன்லேயே புல்லிஷ்லேயே வந்து கன்ஃபார்ம் பண்ணி இன்றைக்கி முடிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேலிக்கு பின்னாடி என்னென்ன இருக்குது, சீக்ரெட் என்ன அப்படின்றத வந்து ஃபுல்லாகவே பார்ப்போம். ஸோ அது சுச்சுவேஷனில் வந்து மண்டே மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து லெட்ஸ் டிரைவ் டீப் டு டுடே மார்க்கெட் அனலைஸ் அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஓகே, நம்பர்ஸில் வந்து நம்ம போயிடுவோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸ் இன்றைக்கி 77,550 பாயிண்ட் வந்து இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருந்துச்சு. ஸோ அதுவே வந்து ஆல்மோஸ்ட் 918 பாயிண்ட்ஸ் வந்து இன்றைக்கி அப்பில் இருந்துச்சு. ப்ரெசன்ட் வைஸாக பார்த்தீங்க அப்படின்னா 1.5% வந்து இன்றைக்கி கெயினில் இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம நிஃப்டி 50 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இண்டிகேட்டு 24,050 அப்படின்றதுல வந்து இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஆடிங் 275 பாயிண்ட்ஸ் அப்படின்றது வந்து இன்றைக்கி வந்து மார்க்கெட் சென்டிமெண்ட்டில் ஒரு வேர்ட்லாம் வந்து சொல்லலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங் புல்லிஷாக வந்து இன்றைக்கி இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் அட்வைஸ் என்னென்னா டிக்ளைன் ரொட்டேஷனாக வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அது மட்டும்தான் இன்றைக்கி கொஞ்சம் பார்க்க வேண்டியது. அதேமாரி மேஜர் அதை என்னென்ன செக்டார்ஸ் வந்து இன்றைக்கி முன்னாடி போயிருக்கு அப்படின்றது எல்லாமே பார்ப்போம். ஸோ பட் ஆனால் வந்து இன்றைக்கி ஸ்டாக்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு க்ரீனில் தான் வந்து இருந்துச்சு அப்படின்றதையும் வந்து நம்ம பார்த்துக்கணும். ஸோ இது ஒரு போர்ட் பேஸ்டு ரேலியா அப்படின்றதையும் வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். அதே மாதிரி இட் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் 2 or 3 ஸ்டாக்ஸ் அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். மொத்த மார்க்கெட்டில் இருக்கிற இன்றைக்கி எல்லாமே வந்து ஓரளவுக்கு பூஸ்ட் ஆகிருந்துச்சு. ஸோ செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து மேலே போயிருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த லெவலில் நிஃப்டி க்ளோஸ் ஆனதால் டெக்னிக்கலாக ஒரு பெரிய பிரேக் அவுட்டுக்கு அனலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் வந்து நம்ம பார்ப்போம் என்னென்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்ததாக வந்து ஜியோபொலிட்டிக்கல் ரிலீஃப் அப்படின்றது வந்து இன்றைக்கி நடந்திருக்கு. அதாவது மக்களே, மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ஜம்ப் ஆச்சோ ஸோ என்னென்ன இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு புரியணும்ல. பிகாஸ் ஆஃப் மார்க்கெட்டில் இன்றைக்கி ஜம்ப் ஆகிருக்கிறது அப்படின்னாலுமே எதுக்காக ஆயிருக்கும் அப்படின்றத நீங்கள் ஒரு கேள்வியாக கேட்டிருக்கணும். ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. அதாவது இந்தியாவில் அது காரணம் கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா வெஸ்ட் ஏஷியாவில் இன்றைக்கி இருக்குது அந்த காரணம். பிகாஸ் ஆஃப் யூஎஸ் அண்ட் ஈரான் நடந்துட்டு இருந்த 2 வீக்கு, அதாவது ஒரு 40 நாளாகவே வந்து ஒரு வார் ஒன்று போயிட்டு இருந்தது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ வந்து ஒரு 2 வீக்குக்கு வந்து சீஸ்ஃபயர் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து கேம் சேஞ்சராக வந்து நியூஸாக நம்மளுக்கு வந்து எடுத்திருக்கு. ஸோ லேட்டஸ்ட் ஃபியூ வீக்ஸாகவே வார் டென்ஷன் நல்லாவே குளோபல் மார்க்கெட்டை ரொம்ப ப்ரெஷரில் வந்து இருந்துச்சு. பட் இப்போ வந்து இந்த பீஸ் டாக்கால் அகைன் மார்க்கெட் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்வெஸ்டருக்கு ஒரு பெரிய ரிலீஃப் தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரிலீஃப் கொடுத்துருக்கு. அதேமாரி ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷனும் வந்து குறைஞ்சிருக்கு. அன்சர்டினிட்டி அதே மாதிரி குறைஞ்சிருக்கு. இந்த அன்சர்டினிட்டி குறைஞ்சா ஸ்டார்ட் மணி என்ன ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா மணி வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது ஸ்மார்ட் இன்வெஸ்டர் எல்லாருமே வந்து மணியை வந்து ஃப்ளோ பண்ண ஆரம்பிப்பாங்க, திரும்ப மார்க்கெட்டுக்குள்ளே வருவாங்க. ஸோ அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ ரிஸ்க் ஆன் சென்டிமெண்ட்டில் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேக் இன் பில்டிங் அப்படின்றத வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் மெயினாக வந்து இப்போ வந்து நம்மளுக்கு போயிட்டுருக்கு.
ஸோ யுஎஸ், ஈரான் சீஸ்ஃபயர்ல வந்து பீஸ் நெகோஷியபிள் வந்து பாகிஸ்தான் பண்ண போறாங்க இந்த வீக்கெண்டு. அதே மாதிரி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ்ல வந்து ஃப்ரீ ஃபார் கமர்ஷியல் ஷிப்பிங் அப்படின்றத வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ குளோபலாவே வந்து ஒரு ரெடியூஸ் ஆயிருக்கு. ரிலீஃப் குடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுதான் இப்போதைக்கு மெயின் ரேலிக்கான ஒரு மெயின் ரீசன் அப்படின்றது சொல்லலாம். ஸோ அடுத்ததா வந்து நம்ம இந்த டாப் கெய்னர்ஸ் பார்ப்போம். ஸோ டாப் கெய்னர்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டாப் கெய்னர் லிஸ்ட்ல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இன்னைக்கு இருக்கிறதுலயே ஏஷியன் பெயிண்ட் தான் வந்து இன்னைக்கு நல்ல ஒரு டாப் கெய்னரா இருந்தாங்க. அ அதே மாரி இது ஏன் அப்படின்னா, சிம்பிளா வந்து குரூட் ஆயிலோட பிரைஸ் குறைஞ்சிருக்கு. ஸோ இதனால பெயிண்ட் கம்பெனிஸ் எல்லாமே ஒரு ரா மெட்டீரியல் காஸ்ட் குறையும். ஸோ ப்ராஃபிட் ஏறும். அதுதான் இன்னைக்கு 3.8% ராலி குடுத்திருக்கு. ஸோ அதுக்கு ஈச்சர் மோட்டார் அண்ட் பஜாஜ் ஆட்டோ இந்த 2மே வந்து டிமாண்ட் ஆயிருக்கு. ஸோ ரெக்கவரி அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு. ஸோ இதனால நியூஸ் நல்லா இருந்தா, ஸோ ஆட்டோ ஸ்டாக்ஸுமே வந்து ஃபயர்ல இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். 4த் ஐசிஐசி. ஸோ பிரைவேட் பேங்க்ல வால்யூம் பையிங் நடந்திருக்கு. ஸோ இப்போ ஐசிஐசியில் வந்து ஒரு வால்யூம் பையிங் நடந்திருக்கு அப்படின்றதையும் நம்ம மறந்துடக்கூடாது. லாஸ்ட்டாக மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா. ஸோ அவங்க எஸ்யூவி சேல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ் பிளான்ஸை வந்து நல்லா இன்வெஸ்டருக்கு ரொம்ப புல்லிஷில் வந்து இன்னைக்கு போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து மெயினாக வந்து இந்த எஸ்யூவியும் அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் வெஹிக்கிளை வந்து இவங்க பூஸ்ட் பண்ணுறதால மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா வந்து நல்லா தூக்கி விட்டுருக்காங்க. இந்த 5 ஸ்டாக் தான் வந்து நிஃப்டி 50ல கொஞ்சம் நல்லாவே மேலே போன ஸ்டாக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து மெயினாக வந்து இப்போ போயிட்டுருக்கு. ஸோ அடுத்ததாக வந்து லாசர் பார்ப்போம். டாப் 5 லூசர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ லூசர் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒன்று புரியும். அதாவது கோல் இண்டியா லிஸ்ட்டில் டாப்பில் வந்து இன்னைக்கு இருக்குது அப்படின்னா, அதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அரௌண்ட் 4% வந்து டவுன் ஆயிருக்கு. ஸோ இந்த பேசிக்லி நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ப்ராஃபிட் புக்கிங் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சிக்கலாம். லாஸ்ட் ஃபியூ மந்தாவே பவர் அண்ட் கோல் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லா ஏறிட்டு இருந்துச்சு. ஸோ பிகாஸ் ஆஃப் இது வந்து ஒரு குருடாயில வச்சு ஸோ இன்வெஸ்டர் எல்லாம் இப்போ வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. அதனால தான் வந்து சன்ஃபார்மாவாகட்டும், அதே மாதிரி இந்த கோல் இண்டியா இவங்கெல்லாம் டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இப்போ வந்து எல்லாரும் ஹை பீட் ஸ்டாக்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மூவிங் ஆவரேஜ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் வந்து ஃபார்மா ஸ்டாக் எல்லாமே ஒரு செல்லிங் ப்ரெஷரில் வந்திருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் அண்ட் டெக் மகேந்திரா, ஐடி செக்டார் எல்லாமே ஒரு வெயிட் அண்ட் வாட்ச் மோடில் வந்து இருக்குது அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சிக்க முடியுது. பிகாஸ் ஆஃப் யூஎஸ் எக்கனாமிக் ஐடி ஸ்பெண்டிங் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குது, ஒரு சின்ன ஒரு பயத்தில் வந்து இன்றைக்கி எல்லாருமே இருக்காங்க அப்படின்றது தெரியுது. ஸோ யூஎஸ் எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் ஸோ இதை வந்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டு இன்றைக்கி ரெட்லேயே வந்து இதனால தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி எஃப்ஐஎஸ் அண்ட் டிடிஎஸ் டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஸ்டிடியூட்டல் இன்வெஸ்டர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. எஃப்ஐஎஸை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 26,000 crores வந்து ஒருத்துள்ள ஷேரை வந்து செல் பண்ணியிருக்காங்க. ஆனால் பயப்பட வேண்டியது இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது மோஸ்ட்டாக வந்து பிளாக் டீலிங் நடக்கிறது. ஸோ பேக் சைட்லேருந்து தான் நடக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம மோஸ்ட்டாக இதை வந்து நம்ம பார்க்க தேவையில்ல. ஸோ போர்ட்ஃபோலியோவில் ரீபேலன்சிங் நல்லாவே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது நல்லாவே புரியுது. ஸோ இதனால் இப்போ வந்து டிஐஸ் வந்து சும்மா இல்லாமல் அவங்களும் திரும்ப பை பண்ண மார்க்கெட்டில் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் மெயின். ஸோ இந்தியா ரீட்டைலர் அண்ட் டொமஸ்டிக் பவர் மேலே ஏற்றிக்கிட்டு போயிட்டே இருக்காங்க நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டை. ஸோ எஃப்ஐஐ செல் பண்ணுறாங்க. நம்ம மார்க்கெட்டு சுச்சுவேஷன் நல்லா இருக்கிறதால டிஐஸ் வந்து அதை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் இன்றைக்கும் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து கண்டினியூஸ் ஆகும் அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஸோ அடுத்ததாக வந்து இந்த ஆயில், கோல்டு அண்டு கமாடிட்டி இது எல்லாத்தையும் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி குரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து $100 அப்படின்றது கீழே விழுந்திருக்கு. ஸோ இது நம்ம எக்கனாமிக்கு ஒரு ஆக்சிஜன் மாதிரி. ஸோ இது எப்படின்னா குரூட் ஆயில் குறைஞ்சிச்சு அப்படின்னா இது இன்ஃப்ளேஷனை வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஸோ இன்ஃப்ளேஷன் குறையும். அதனால் நம்ம ஸ்டார் மார்க்கெட்டில் இருக்கிற இன்வெஸ்டர் எல்லாமே வந்து ரொம்ப நல்லது. பிகாஸ் ஆஃப் இது வந்து குறைஞ்சாதான் இன்ஃப்ளேஷன் அதிகமாகாது. அதேமாரி கோல்டு ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வார் டென்ஷனால் கொஞ்ச நாளாகவே வந்து ஒரு
எப்படி சொல்றது? ஒரு நல்லாவே வந்து ஒரு ராலி குடுத்துறாங்க. பட் ஆனா இப்போ கொஞ்சம் கூல் டவுன் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் ஆஃப் இன்வெஸ்டர் எல்லாருமே கோல்ட விட்டுட்டு ஈக்விட்டிக்கு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது தான் உண்மை. ஸோ பட் இருந்தாலும் ஒண்ணே ஒண்ணு மைனஸ் என்ன அப்படின்னா, இந்த யுஎஸ் அண்ட் ஐஎன்ஆர் தான். ஸோ யுஎஸ் ஐஎன்ஆர் பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 92லேருந்து ரூ. 90 அப்படின்ற ரேஞ்சில வந்து சுத்திட்டு இருக்கு. ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு பதத்தை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் ஆஃப் ருப்பி வந்து வீக்னஸாக இருக்கு அப்படின்றத வந்து இதில் நம்மளுக்கு காட்டுது. ஸோ காஸ்ட் இதனால வந்து பாண்ட் ஹீல்டு கொஞ்சம் ஸ்டெபிளாக வந்து இருக்காது. மார்க்கெட் ரேலிக்கு இது ஒரு பெரிய சப்போர்ட்டிங் ஃபேக்டரா வந்து இருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் ருப்பி வந்து வீக் ஆகக்கூடாது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்றத வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ குளோபலாக வந்து இன்னைக்கு என்ன அப்படின்னா, இந்தியா மார்க்கெட் இல்லாமல் குளோபலாகவே வந்து இன்னைக்கு ஒரு கிரீன் டேஸ் தான் அப்படின்னு சொல்லணும். பிகாஸ் ஆஃப் யூஎஸ்ல வந்து டவ் ஜோஸ் ஆகட்டும், அதே மாதிரி நாஸ்டாக் எல்லாமே நல்ல ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. ஏஷியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிக்கி அண்ட் ஷாங்காய் அதே மாதிரி இவங்க எல்லாருமே வந்து பாசிட்டிவ் க்ளோஸில் தான் இன்னைக்கு இருந்தாங்க. ஸோ இப்போ யூரோப் மார்க்கெட்டு பாசிட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து குளோபல் சென்டிமெண்ட்டே வந்து நம்மளுக்கு மார்க்கெட்டு நல்லாவே தூக்கி விட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இன்னைக்கு. ஸோ குளோபல் மார்க்கெட்டும் ஃபோக்கஸில் தான் இருக்காங்க அப்படின்றது நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இப்போ வந்து பி ஸ்டாக்கும் அதே மாதிரி அப்கமிங் ஃபெட் மீட்டிங்கும் எல்லாமே வந்து நல்லதாக நடந்துச்சு அப்படின்னா நம்ம மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் வந்து நல்லா இருக்கும். ஸோ நம்ம மார்க்கெட் ஈஸியாக வந்து நெக்ஸ்ட் லெவலில் வந்து போகும் அப்படின்றத வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ கார்ப்பரேட் நியூஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பெரிய தலைப்பு யார் அப்படின்னா டிசிஎஸ் தான். அவங்க ப்ராஃபிட் வந்து 12% வந்து கொடுத்துருந்தாங்க, க்ரோத் ரிப்போர்ட்டு பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் பிஸ்னஸ் வைஸாக பர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி ஸ்டாக்கை போட்டு அடிச்சிட்டாங்க. பட் ஆனால் மேனேஜ்மெண்ட் கைடன்ஸ் என்ன அப்படின்னா, ஃபர்தர் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும், நல்லாவே வந்து ஃப்யூச்சர் வந்து நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி மேனேஜ்மெண்ட் வந்து கைடன்ஸை கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் நம்ம இன்வெஸ்டரு பயந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் ஆஃப் ஸ்டாக்கு கொஞ்சம் ட்ரிகர் பண்ணி இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு கீழே இறக்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதனால் வந்து இன்னைக்கு ஒரு 2.5% மேலே வந்து நம்ம டிசிஎஸ் வந்து கீழே விழுந்திருந்தது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஓலா எலக்ட்ரானிக்ஸ் இன்னைக்கு கொஞ்சம் நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, ஸ்மால் கேப் எல்லாமே வந்து ஓரளவுக்கு இப்போ ஏறிட்டுருக்கு. அதேமாதிரி இவி சப்சிடி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஓரளவுக்கு இதை வந்து ஏற்றிருக்காங்க. பட் ஆனால் ஹை ரிஸ்க் ஹை ரிவார்டுன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ஓலா எலக்ட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக வந்து அதே மாதிரி இப்போ வந்து நம்மளுக்கு கம்பெனிஸ் எல்லாமே Q4 ரிசல்ட் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒன் பை ஒன்னாக இதுக்கப்புறம் வர ஆரம்பிக்கும் எல்லா ஸ்டாக்கும். ஸோ அதனால் வந்து உங்களோட ஸ்பெசிஃபிக் மூமெண்ட்டுக்கு இப்போ வந்து வெயிட் பண்ணலாம் நீங்கள். ஸோ ஒன் பை ஒன்னாக வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒன்றா விட நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், கண்டிப்பாக அதில் வந்து உங்களுக்கான விஷயம் ஏதாச்சும் இருக்கா அப்படின்றத வந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்றதையும் வந்து நம்ம பார்த்துக்கணும். ஸோ இன்றைக்கி செக்டார் வைஸாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோ, இவி, ரியாலிட்டி, ஐடி வந்து கீழே விழுந்துருந்துச்சு. ஃபார்மா அண்டு கோல் கீழே விழுந்துருந்துச்சு. பட் ஆனால் வந்து இன்றைக்கி ஓரளவுக்கு இந்த 4 எஃப்எம்சிஜி, பெயிண்ட் இவங்க எல்லாருமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் போய்டுவோம். ஸோ டெக்னிக்கலில் ட்ரேடர் அண்ட் இன்வெஸ்டருக்கு வந்து டெக்னிக்கல் லெவல் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் 24,000க்கு மேலே வந்து இப்போது சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல் அது வந்து இன்னைக்கு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். மேலே சுச்சுவேஷன் ஆச்சு அப்படின்னா அது டார்கெட் வந்து எப்படி போகும் அப்படின்னா 24,300 வரைக்கும் வரலாம். ஸோ ஒரு வேளை மார்க்கெட்டு கீழே விழுது அப்படின்னா 23,800 ஒரு சேஃப் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதுதான் வந்து இப்போதைக்கு சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் பண்ணிகிட்ருக்கோம். நெட்டாக அது வந்து இப்போதைக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்ததாக வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 24,600 சப்போர்ட்டு. பட் ஆனால் வந்து 26,000 அப்படின்றது ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. ஸோ அதை தோண்டி வந்திருக்கு. ஸோ அதையும் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். மார்க்கெட் இன்றைக்கி க்ளோஸ் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா மொமெண்டம் புல்லிஷில் பக்கம்தான் இருக்குது. பட் ஆனால் இந்தியாவோட விக்ஸ் அப்படின்றது வந்து 20க்கு கீழே வந்து இருக்கணும். பட் ஆனால் அதுக்கு மேலே தான் வந்து இன்னும் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ட்ரேடருக்கு வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் அப்படின்றத வந்து கண்டிப்பாக போட்டுக்கணும் அப்படின்ற ஒரு சிக்னல் தான் இந்த இந்தியா விக்ஸ் வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதுதான் மெயினாக வந்து இப்போ நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம மறந்துடக்கூடாது. எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம சார்ட்டில் போயிட்டு என்னென்ன வந்து நம்ம டெய்லி அப்டேட்ஸ் இருக்குது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம எந்தெந்த ஸ்டாக்கை வந்து கன்சல்ட் பண்ணுறோம் அப்படின்ற எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வந்துடுவோம்.
ஸோ நம்ப வந்து இந்த சார்ட்டு நிஃப்டி ஃபிஃப்டிய பொறுத்தவரைக்கும் நம்ப ஆல்ரெடி போட்டு வச்சிருந்த அதே ஜோன்ல தான் இருக்கேன். ஸோ அத நான் வந்து எதுவுமே மாத்தல. ஸோ அந்த ஜோன்லேருந்து நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, இப்போ வந்து இந்த கிரீன நோக்கி நான் போகுது அப்டின்னு நேத்தே நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்டின்னா, இப்போ அதுதான் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த கிரீன நோக்கி போகுது. ஸோ இங்கேருந்து ஒரு ஸ்ட்ராங் கன்சால்டேஷன் குடுத்து அடுத்த லெவல வந்து இத ரீச் பண்ணும் அப்டின்றதுல வந்து நான் வந்து நம்புறேன். ஸோ பார்ப்போம் இது எந்த லெவல்ல வந்து அப் ட்ரெண்ட்ல நான் வந்து இங்க இருக்கும்போது அப் ட்ரெண்ட் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ என்னோட வீடியோஸ் நீங்க கன்டினியூஸா பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால இதுவுமே வந்து ஒரு அப் ட்ரெண்ட்ல போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஹையா இருக்கு அப்படின்றத வந்து மறந்துறாதீங்க. சென்செக்ஸ பொறுத்தவரைக்கும் இப்போ இருக்கிற கரண்ட் லெவல்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் லெவலா வந்து 78,921 அப்படின்ற ரேஞ்ச வந்து காட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ இதுவுமே வந்து ஒரு நல்ல ரேலி குடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ நிஃப்டி 50 சார்ட்ட வந்து தான் இதுவுமே வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு இப்போதைக்கு. ஸோ அதனால இந்த சப்போர்ட்ட வந்து நான் இப்போ ரிமூவ் பண்றேன். இந்த 2 சப்போர்ட்ல தான் இப்போ வந்து ஆக்ட் பண்ண போகுது. வர வாரத்துல அப்படின்றத மறந்துறாதீங்க. ஸோ பிஎஸ்சிய பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு ராலி குடுத்திருந்தாங்க. ஸோ இது வந்து நம்ம கன்சல்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதுக்கப்புறம் டெய்லி ஒரு ஆல் டைம் ஹைய வந்து போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் ஆனா வந்து இன்னைக்கு ஒரு செல்லிங் பிரஷர்ல இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுக்கப்புறம்லாம் இத வந்து வாங்கணும்னு நினைக்காதீங்க. வேடிக்கை தான் பார்க்க முடியும் பிஎஸ்சிய பொறுத்தவரைக்கும். ஸோ அதனால வேடிக்கை பார்க்குறது நம்மளுக்கு நல்லது. அதே மாரி லாஸ்ட் அண்ட் டிப்ரோ நம்ம எப்பவுமே நம்ம கன்சல்டேஷன் பண்றது தான். பட் ஆனா இப்போ வந்து கொஞ்சம் ஹெவியா இருக்கு. ஸோ லாஸ்ட் அண்ட் டிப்ரோ 3700, 750 வரும்போது வாங்குனா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். வாரி எனர்ஜி நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்த ஸ்டாக் தான். ஸோ இத வந்து எத்தன பேர் பை பண்ணீங்க அப்படின்றது தெரியல. ஸோ கடைசியா வந்து 1 வீக்குக்கு முன்னாடி கூட இவங்க வந்து ஒரு ஆஃபர் குடுத்துருந்தாங்க 3000த்துல. ஸோ அதில கூட நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். பட் ஆனா எவ்வளோ பேர் வாங்குனீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ ஆனா இப்போ வந்து அவங்க வந்து ஒரு ஆல் டைம் ஹைய நோக்கி போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போ வந்து வாங்குறதுன்றது நம்மள வந்து தேவையில்லாத இடத்துக்கு எடுத்துட்டு போற மாரி இருக்கும். ஸோ அதனால இத வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. கெய்ன்ஸ் டெக்னாலஜிய பொறுத்தவரைக்கும் வாங்கலாம். பட் ஆனா வந்து கெய்ன்ஸ் டெக்னாலஜி கொஞ்சம் சஸ்டெயின் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுது. பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்றத பார்த்து தான் நம்ம வந்து இந்த கெய்ன்ஸ் டெக்னாலஜிய வாங்க முடியும். நேட்கோ ஃபார்மாவ பொறுத்தவரைக்கும் ரூ. 1000 கீழ வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வாங்கலாம். பிகாஸ் ஆஃப் நேட்கோ ஃபார்மா ஆல்ரெடி ஆல் டைம் ஹைல இருக்கு. ஸோ மார்க்கெட் சிச்சுவேஷன பொறுத்து தான் இது வந்து வாங்க முடியும். ஸோ இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. சிஜி பவர பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு வந்து ரூ. 48 அப்படின்றது ஏறி, அதாவது அவனோட ரூ. 730 அப்படின்ற ரேஞ்ச வந்து அவன் வந்து கைப்பற்றிக்கிட்டே இருக்கான். ஸோ இத வந்து நான் வந்து நெறைய வாட்டி உங்களுக்கு குடுத்துருக்கேன். ஸோ இத வந்து நீங்க 1 மந்த்துக்கு முன்னாடி எடுத்தீங்கன்னா, ரூ. 530 வரைக்கும் வந்துச்சு. ஸோ அந்த டைம்ல வந்து எவ்வளோ பேர் வாங்குனீங்க அப்படின்றது தெரியல எனக்கு. ஸோ இத நான் வந்து வாங்க சொல்லியிருந்தேன். பட் ஆனா வீடியோ கன்டினியூஸா பார்க்குறவங்களுக்கு தான் இது தெரியும். ஸோ அதனால பார்த்துக்கலாம். அடுத்ததா வந்து இந்த என்ஓசிஎல் இன்னைக்கு நான் வந்து இத வந்து ஆட் பண்ணியிருக்கேன் என்ஓசிஎல. ஸோ இது வந்து அ நெக்ஸ்ட் லெவலா 240லேருந்து ரூ. 250 போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹையா இருக்கு. பிகாஸ் ஆஃப் இது வந்து டெக்னிக்கலா வந்து நல்ல ஒரு வால்யூம் குடுத்துருக்கு இந்த ஸ்டாக்கு. ஸோ அதனால இத வந்து நான் வந்து பை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவை அப்டின்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர கேட்டுட்டு கண்டிப்பா நீங்க இத வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ இத வந்து நான் டெய்லி அப்டேட்ஸாவும் நான் உங்களுக்கு குடுப்பேன். ஸோ சம்மரி என்ன அப்படின்னா, இன்னைக்கு மார்க்கெட்டு ஒரு புல்லோட கண்ட்ரோலா இருந்திருக்கு. ஸோ முழுசா வந்து போயிருக்கு. பிகாஸ் ஆஃப் டியூ டூ ஜியோ பொலிட்டிக்கல் பீஸ் டாக் தான் அப்படின்றது வந்து நம்மளுக்கு புரியுது. ஸோ க்ரூட் ஆயில் வந்து ட்ராப் ஆயிருக்கு. மண்டே ட்ரிகர் என்ன வீக்கெண்டில வந்து நடக்குதோ, ஸோ ஈரான், யுஎஸ் ஸ்டாக் வந்து எந்த மாரி முடிய போகுது அப்படின்றத வந்து பார்க்கணும். ஸோ அதுபடி தான் வந்து மண்டே வந்து ரியாக்ட் ஆகும். ஃபைனலா வந்து உங்களுக்கு இந்த டீட்டெயில் அனலைஸ் புடிச்சிருந்தா, கண்டிப்பா மார்க்கெட்ல வந்து சஸ்டெயின் பண்ணுவீங்க. ஸோ மக்களுக்கு எல்லாருக்குமே லைக் பண்ண சொல்லுங்க. அதே மாரி நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்களும் லைக் பண்ணுங்க. ஸோ உங்க ஃபேமிலி, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் என்னோட வீடியோஸ ஷேர் பண்ணுங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் பத்தி டெய்லி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம சேனல கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாலேட்ஜ் பிளஸ் வந்து அ அதாவது நாலேட்ஜ் இஸ் எ பவர் அண்ட் இன்வெஸ்டிங் இஸ் எ எவ்ரிஒன். ஸோ அதனால வந்து நம்ம நாலேட்ஜ் வந்து ஒரு பவரா இருந்தாலும், இன்வெஸ்டிங்ன்றது அப்படின்றது வந்து எல்லாருமே பண்ணணும். ஸோ அதுதான் இன்னைக்கான மெயின் ஒரு கருத்து அப்படின்னு நான் சொல்லி, ஸோ இந்த வீடியோவ வந்து நான் முடிக்கிறேன். ஸோ ஹேப்பி இன்வெஸ்டிங். வருங்காலத்தில சந்திப்போம். மண்டே சந்திப்போம்.